வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மிஸ்டானா ஃபுட் லிமிடெட் இந்த கம்பெனியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அவங்க என்னென்ன ஃபுட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்கங்கிறத இந்த வீடியோட இடையில பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, 1800 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல் இருக்கு. கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 18.50 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 18.70 வரையும் போயிருக்கு. லோ வந்து ரூ. 7 வரையும் வந்திருக்கு. டெப்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 53 கோடி இந்த கம்பெனிக்கு கடன் இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, 50% அவங்க ஹோல்டு பண்றாங்க. சேல்ஸ் குரோத் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, 650 கோடி கிட்ட அவங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் நல்லா தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. 50 கோடி ரூபா பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்வ் பார்த்தீங்கன்னா, 200 கோடி ரூபா ரிசர்வ் வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய வந்து நம்ம வந்து இன்னைக்கு வாங்கிட்டு ஒரு 1 வருஷம், 6 மாசம் இந்த மாரி விக்கிறதுங்கிறது வேஸ்ட்டு. இந்த மாரி பென்னி ஸ்டாக்கா இருக்கு. நல்ல ஃபியூச்சர் உள்ள கம்பெனி. இந்த கம்பெனிலாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10லிருந்து 15 வருஷம் ஹோல்டு பண்ணா தான் ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். இந்த கம்பெனியோட சார்ட்ட பார்த்தீங்கன்னா, ஹை பார்த்தீங்கன்னா 2018ல கிட்டத்தட்ட ரூ. 35 வரையும் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரிவு தான் இந்த கம்பெனிக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த சரிவுலருந்து மீள முடியாம இன்னும் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 20 ரேஞ்ச வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு போக அதிக வாய்ப்பு இருக்கு. ரூ. 25 அதே ரூ. 25 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ரூ. 35 போக அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த ரூ. 35லாம் இந்த கம்பெனி வந்து பிரேக் அவுட் ஆகி மேல போயிருச்சுன்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 50, ரூ. 60 போக அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து இந்த ரூ. 20 ரேஞ்சுல இருந்து இந்த ரூ. 10 ரேஞ்சுக்கு ரொம்ப வருஷமா சுத்திட்டு இருக்கு. இந்த ஏரியாலயே தான் சுத்திட்டு இருக்கு. 2, 3 வருஷமா சுத்திட்டு இருக்கு. இது பிரேக் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்த கம்பெனிக்கு இப்ப நல்ல ரிசல்ட்லாம் வந்திருக்கு. ஃபியூச்சரும் இந்த கம்பெனிக்கு நல்லா இருக்க மாரி தான் இருக்கு. ஒருவேள இந்த கம்பெனி நல்லா இதுக்கப்புறம் வரப்போற குவார்ட்டரும் நல்ல ரிசல்ட்ட குடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த கம்பெனிக்கு ஒரு ரூ. 60 வர வாய்ப்பு இருக்கு இந்த 2 வருஷத்துல. அதுக்கடுத்து இந்த கம்பெனியோட காம்படிட்டர்லாம் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வருண் பிவரேஜ், ஹட்சன் அக்ரோ, பிஹெச் ஃபுட், ஜைடஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிபிஎல், எல்டிபி ஃபுட் இவங்கலாம் வந்து உங்களோட காம்படிட்டரா இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியோட ரிசல்ட்ட பார்க்கணும். நம்ம குவார்டர்லி ரிசல்ட் பார்க்க தேவையில்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து 10 வருஷத்துலேருந்து 15 வருஷமா இந்த கம்பெனி இந்த மாரி சின்ன பென்னி ஸ்டாக்லாம் ஹோல்டு பண்ணா தான் ஒரு நல்ல லாபத்துல வெளிய வர முடியும். அதனால நம்ம வந்து இயர்லி ரிசல்ட்ட நம்ம பார்த்தாலே போதும். இயர்லி ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, 2014ல ரூ. 5 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2015ல ரூ. 3 கோடி, 2016ல ரூ. 21 கோடி, சாரி 121. அதுக்கப்புறம் 2017ல ரூ. 258 கோடி பண்ணியிருக்காங்க. 2018ல அப்படியே டபுள் ஆயிருக்கு பாருங்க. 491. 2023ல ரூ. 650 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது அவங்க சேல்ஸ் பண்ற அளவுக்கு எக்ஸ்பென்ஸும் இருக்கு. அதனால தான் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டே இல்லாம இருந்திருக்காங்க. 2014ல, 15லலாம். அவங்க எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு அவங்க அந்த பொருள மேனுஃபேக்சரிங் பண்ற செலவுலயே அவங்க போயிருது. 2 வருஷமா, 3 வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்க ப்ராஃபிட்ல வந்திருக்காங்க. இங்கருந்து பார்த்தாலே தெரியும். எக்ஸ்பென்ஸ கம்மி பண்ணி அ சேல்ஸ் வந்து அதிகமாயிருக்கு. அதனால ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இங்க 2017ல ரூ. 1 கோடி ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2018ல பார்த்தீங்கன்னா, ரூ. 6 கோடி எடுத்திருக்காங்க. இப்ப 2023ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 50 கோடி ப்ராஃபிட் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸ்பென்ஸையும் பார்க்கணும். எந்த கம்பெனிக்கும் அவங்க செலவு எந்த அளவுக்கு குறைச்சு, சேல்ஸ அதிகம் பண்ணி, அவங்க ப்ராஃபிட் பண்றாங்கங்கிறத பார்க்கணும். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அந்த வகையில கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து ப்ராஃபிட் சைடு வந்துகிட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ரிசர்வ் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கடன் எவ்வளோ இருக்குன்னு இந்த கம்பெனிக்கு பார்க்கணும் முக்கியமா. இந்த கம்பெனில எவ்வளோ ரிசர்வ் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2017ல பார்த்தீங்கன்னா, ரூ. 2 கோடி தான் வச்சிருந்திருக்காங்க. 2018ல ரூ. 7 கோடி வச்சிருந்திருக்காங்க. 2023 செப்டம்பர் மாசத்துல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 200 கோடி அவங்க ரிசர்வ வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு நல்ல விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கடன் பாரோவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, 2014ல ரூ. 1 கோடி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரூ. 5 கோடி ஆயிருக்கு. ரூ. 31 கோடி கடன்ல இருந்திருக்கு. அப்புறம் 37, 32 இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 54 கோடி கடன் வச்சிருக்காங்க. இந்த கடன் எந்த அளவுக்கு வச்சிருக்காங்களோ, ரிசர்வ் அந்த அளவுக்கு அவங்க வச்சிருக்கிறதுனால, இப்ப ரூ. 150 கோடி அவங்க வந்து ஒரு தனியா ஒரு பேக்கப்ஆ ஒரு அமௌண்ட் வச்சிருக்கிறதுனால, இது ஒரு கடன் வந்து பெரிய சுமை கிடையாது இந்த கம்பெனிக்கு. அதுக்கடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன பொறுத்தவரையும் யார் அதிகமா அந்த கம்பெனியோட ஷேர ஹோல்டு பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த கம்பெனிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் அவங்களே எவ்வளோ அந்த கம்பெனிய ஹோல்டு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 49% அவங்க தான் ஹோல்டு பண்றாங்க. 2020லிருந்து 2023 வருஷமா அவங்க வந்து அந்த ஒரே இதுல தான் மெயின்டெயின் பண்றாங்க. எந்த வகையிலயும் அவங்க வந்து
அந்த கம்பெனியோட ஷேரை வந்து வித்துட்டு வெளியில போகல. அவங்களே தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனில 2% இப்போ வந்திருக்காங்க. 2023ல இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண எஃப்ஐஐ வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனியை வந்து அனலைஸ் பண்ணாமலாம் அவங்க வந்து எந்த ஒரு கம்பெனியும் வாங்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நம்ம ஓரளவு நம்பலாம் அந்த கம்பெனி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 47% வச்சிருக்காங்க. மிஸ்டானா ஃபுட் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியோட ஓன் வெப்சைட்ல போய் அவங்க என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்னென்ன சேல்ஸ் பண்றாங்கன்னா, சால்ட் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, கோதுமை மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, பருப்பு மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ரைஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸ் பண்றாங்க. இந்த 4 பொருளுமே பார்த்தீங்கன்னா அன்றாடம் ஒரு ஒரு வீட்லயுமே யூஸ் பண்ற பொருள் தான். இது வந்து இன்னைக்கு அழிய போற பொருள் கிடையாது. இந்த கம்பெனி வந்து நல்லா சேல்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இப்படியே தொடர்ந்து அவங்களோட growth காட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னா இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு 10 வருஷத்துல மிகப்பெரிய மல்டிபேக்கராக அதிக வாய்ப்பு இருக்கு. அதையே நம்பிக்கிட்டு யாரும் வந்து இந்த கம்பெனில ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டே போடக்கூடாது. உங்களால எவ்வளவு முடியுமோ 1000, 500 அந்த மாதிரி சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்னால கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இந்த கம்பெனி வளர வளர அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரலாம் ஒழிஞ்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டே இந்த கம்பெனில போட்டுறக்கூடாது. இதே மாதிரி வேற எந்த கம்பெனிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.